ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட எங்க லைஃப் பார்த்தா கண்டிப்பா ஒரு நல்ல மார்க்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி வாங்க முடியும். அண்ட் மேக்ஸ்ல 98 மார்க் வாங்க ஜானஸ்ரீ மேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாங்க. அண்ட் யாலியாஸ் வந்து பிசிக்ஸ்ல அந்த இம்பார்ட்டன்டான 5 மார்க்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடத்திருந்தாலும் கடைசி பப்ளிக் வந்து இன்னொரு கவர் நடத்தினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவங்க சப்போர்ட் என்ன பசங்க கூட உட்கார்ந்து அவங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்கன்னு நல்லா கவனிச்சாலே போதும் சார். நல்லா புரிஞ்சுட்டு படிச்சா நல்லது. வந்து பிளஸ் எடுத்து மைனஸ் நம்ம எடுத்தவங்க பிளஸ் மட்டும் எடுத்தோம்னா நம்ம ஸ்டூடெண்ட் மாதிரி விதவை இன்னும் டாப்பரா வந்து அதிகமா சான்ஸ். அந்த நம்ம வேதாந்தில இந்த வீக் குவிஸ் எல்லாம் நடத்துவாங்க, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சோ ஹலோ பசங்களா, வெல்கம் பேக். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில 192.5 கட் ஆஃப் வாங்கிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சென்டம், பிசிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 94, கெமிஸ்ட்ரியில 95, அது போக மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 98 வாங்கியிருக்காங்க. சோ ஓம் பிரவீன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வீட்ல தான் இருக்கோம் நம்ம. சோ ஓம் பிரவீன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பர் குட். அம்மா அப்பா ரெண்டு பேரும் வணக்கம். சோ ஓம் பிரவீன், நீங்க சொல்லுங்க எந்த அளவுக்கு நம்மளோட வீணாந்து சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? உங்களோட இந்த 192 கட் ஆஃப்க்கும் உங்களோட பிசிக்ஸ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் நீங்க நல்ல மார்க் வாங்குறதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் ஓம் பிரவீன். நான் வந்து 192.5 கட் ஆஃப் வாங்கியிருக்கேன். நம்ம வேதாந்து சேனல்ல வந்து இந்த பப்ளிக் 3 நாள் வந்து நல்லா ஸ்கெடியூல் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. 3 நாள் வந்து எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப எஃபர்ட் போட்டு லைவ் செஷன்ஸ் எல்லாம் கரெக்டா அவங்க வருஷம் அட்டென்ட் பண்ணேன். லைவ் செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண லைவ் செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த 15 சாப்டர்ஸ் இன் 50 ஹவர்ஸ்ல ஷாவினி மேம் கெமிஸ்ட்ரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட எங்க லைஃப் செஷன் பார்த்தா கண்டிப்பா ஒரு நல்ல மார்க்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி வாங்க முடியும். அண்ட் மேக்ஸ்ல 98 மார்க் வாங்க ஜானஸ்ரீ மேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாங்க. அண்ட் கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து அந்த கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல அட்டென்ட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாங்க. புக்கிங் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா நடத்துனாங்க. அண்ட் யாலியாஸ் வந்து பிசிக்ஸ்ல அந்த இம்பார்ட்டன்டான 5 மார்க்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடத்திருந்தாலும் கடைசி பப்ளிக் வந்து இன்னொரு கவர் நடத்தினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆமாப்பா, நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வேற தம்பி வாங்கிட்டான்னு சொல்றீங்க சார். சோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவங்க டெய்லி வீட்ல வந்து நம்மளோட சேனல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு அதுல இருந்து என்ன தெரிஞ்சது? ஒரு அம்மா அப்பாவா பசங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க அடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அம்மா அப்பாக்கு நீங்க என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் சொல்றீங்க? எல்லாருக்கும் சார் நல்ல சார் மேடம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அந்த மிஸ்ல டே நைட் நல்லா சொல்லி கொடுத்ததால அடுத்த வர பசங்களுக்கும் இதே மாதிரி படிச்சு இதாவது பண்ண நல்லா இருக்கு. அம்மா அப்பா என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணணும் பசங்களுக்கு? அவங்க சப்போர்ட் என்ன பசங்க கூட உட்கார்ந்து அவங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்கன்னு நல்லா கவனிச்சாலே போதும் சார். நல்லா புரிஞ்சுட்டு படிச்சா நல்லது. அவங்க சொல்லி கொடுக்கறது நல்லா இருக்கு. அடுத்த வர ஜெனரேஷனுக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அதையும் கண்டினியூ பண்ணணும். போன்ல எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களா இருக்கு. அது கரெக்டா பசங்க பார்த்து கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும் சார். நீங்க ஒரு வார்த்தையில சொல்லுங்க என்ன அப்படின்னா, நிறைய பேரண்ட் அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, போனே பார்த்துட்டு இருந்தா எப்படி படிக்க முடியும்? இப்ப அவங்க பையன் போன் பார்த்து படிச்சேன்னு சொல்றாங்க. சோ போன் பார்த்து படிக்கிறப்ப தம்பி டிஸ்ட்ராக்ட் ஆனாங்க, இல்ல ஆகாம எப்படி இருந்துக்கிட்டாங்க? அதுக்கு நீங்க என்ன மாதிரியான டிப்ஸ் சொல்லலாம் அம்மா அப்பா? எல்லாருக்கும் வணக்கம் சார். போன் வந்து பிளஸ் எடுத்து மைனஸ் நம்ம எடுத்தவங்க பிளஸ் மட்டும் எடுத்தோம்னா நம்ம ஸ்டூடெண்ட் மாதிரி விதவை இன்னும் டாப்பரா வந்து அதிகமா சான்ஸ். பட் மைனஸ் எடுத்தோம்னா அது நமக்கே தெரியும், மைனஸ் இருக்கும்ன்றது தெரியும். அதாவது பிளஸ் மட்டும் நம்ம வந்து மோட்டிவ் பண்ணோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும் சார். அந்த மாதிரி நம்ம பையனுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி அவரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துட்டாங்க. உங்களை நீங்க சொல்லுங்க, அடுத்து வரக்கூடிய உங்களோட ஜூனியர்ஸ்க்கு எப்படி படிச்சா மேக்ஸ்ல 98 அல்லது சென்டம் வரைக்கும் வாங்கலாம் அப்படிங்கிறது? நீங்க பண்ண மிஸ்டேக் ஒன்றும், அதே மாதிரி நீங்க வந்து பண்ண ஒரு பாசிட்டிவான விஷயம், எப்படி பண்ணா சென்டம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டிப் மட்டும் சொல்லுங்க. அடுத்து வர ஜெனரேஷன் வந்து இந்த மெயின் சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் சென்டம் எடுக்கணும்னா நம்ம வந்து நல்ல எஃபர்ட் போட்டு இந்த மெயின் 3 சப்ஜெக்ட் தான் நமக்கு இன்ஜினியரிங் கட் ஆஃப் வரதுனால இந்த 3மே நல்ல எஃபர்ட் போட்டு பார்ப்போம். அந்த மேக்ஸ் பொறுத்தவரை ப்ராப்ளம்ஸ், இந்த டெரிவேஷன், இந்த ரியாக்ஷன்ஸ், நேமிங் இருந்துச்சுன்னா நம்மளா செஞ்சு பார்ப்போம். பப்ளிக் வரைக்கும் 4-5 வாட்டிஸ் கண்டிப்பா நம்ம செஞ்சு பார்ப்போம். அதே மாதிரி புக்கிங் 1 மார்க்ஸ்னா நம்ம வந்து 1 மார்க் எங்க இருந்து புக்கிங் கேட்பாங்கன்னு சொல்லி தெரியும். சோ நம்ம புக்கிங் வந்து எல்லாமே தரவா வச்சுக்கணும். அண்ட் நம்ம வேதாந்தில இந்த வீக் குவிஸ் எல்லாம் நடத்துவாங்க, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த பப்ளிக் 3 நாள் ஸ்கெடியூல் போட்டு வீக் குவிஸ், அது வந்து சொல்லப்போனா இங்கிலீஷ்ல எல்லாம் வந்து வீக் குவிஸ் பார்த்தா ரொம்ப 1 மார்க்ஸ்ல அட்டென்ட் பண்ண முடிஞ்சு. சோ அந்த 3 சப்ஜெக்ட் சென்டம் எடுக்கணும்னா 1 மார்க்ஸ் அதிகமா நமக்கு மார்க் போகும். சோ அதுல வந்து புக்கிங் 1 நாள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த வீக் குவிஸ் அட்டென்ட் பண்ணாலே சென்டம் எடுத்துச்சு. ஸோ தேங்க்யூ பிரவீன். உங்களோட இன்சைட்ஸ், நீங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களோட ஜூனியர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன். அப்ப நீங்களுமே அடுத்து வரக்கூடிய பேரண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னீங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன். ஸோ மிக்க நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ பசங்களா, இப்ப நீங்க கேட்டிருப்பீங்க நம்ம ஓம் பிரவீன் கிட்ட இருந்து. ஸோ என்னதான் படிச்சிருந்தாலும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி மேரத்தான் செஷன் கண்டக்ட் பண்றது, வீக் குவிஸ், இதெல்லாம் மிஸ் பண்ணாம கண்டினியூட்டியோட யாரு கன்சிஸ்டன்சியா படிக்கிறாங்களோ அவங்களால ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கிறது நம்ம ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜியா தெரியுது. ஸோ நீங்களும் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்க வீட்டுக்கும் அங்க வந்துட்டு